ஹலோ குட்டீஸ்! எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சுமையா மேம் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3 சாப்டர் 1 ஃபிராக்ஷன்ஸ் எக்சர்சைஸ் 1.1ல 7th அண்ட் 8th சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 7th சம் கொஸ்டின் எழுதியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாட் கண்ணா? வாட் சுமதி? வேர்ட் ப்ராப்ளம். யா 7th to 10th வரைக்கும் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியா இருக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். Gauri purchased 3.5 kilogram of tomatoes, 3/4 kilogram of brinjal, and 1/4 kilogram of onion. What is the total weight of the vegetable she bought? இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Did you understand students? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? அகைன் படிச்சு பாருங்க. யா கண்ணா வாட் கவின்? யா இங்க வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க? டொமேட்டோஸ், வெரி குட். நெக்ஸ்ட் பிரிஞ்சா, நெக்ஸ்ட் ஆனியன். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் வச்சு இந்த வேர்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம் புரியலீங்களா? சரி வாங்க. இப்போ நமக்கு இருக்கிறதே 4 ஆப்ரேஷன்ஸ் தான். நம்ம மேக்ஸ் என்ன இருக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். அது முதல்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொஸ்டினை அகைன் படிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. டொமேட்டோஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. டொமேட்டோஸ், பிரிஞ்சால், ஆனியன். ஓகே. அண்ட் வாட் இஸ் தட்? டோட்டல் weight. டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். டோட்டல், ஆல் டுகெதர், சம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ரேஷன்ல டோட்டல்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? வெரி குட், அடிஷன் பண்ண போறீங்க. புரிஞ்சுட்டீங்களா என்ன ஆப்ரேஷன்னு? இப்போ வேர்ட் ப்ராப்ளம்க்கு வேர்டிங்ஸ் எழுதி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த கொஸ்டினை நான் அண்டர்லைன் பண்ண சொன்ன பார்த்தீங்களா? அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இது எதுவும் கஷ்டம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதை பத்தின வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் பத்தின வெயிட். ஓகேவா? ஸோ நம்ம கிலோகிராம்னா ஆப்வியஸ்லி வெயிட் தான் வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸ் வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன்ல வெயிட் ஆஃப் எதை பத்தி? டொமேட்டோஸ். வெரி குட். வெயிட் ஆஃப் டொமேட்டோஸ் எவ்வளோ வெயிட் இருக்கு? 3.5 கிலோகிராம். கிளியர்? புரிஞ்சுதுங்களா எப்படி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எழுதணும்னு? வெரி குட் ராகுல். நெக்ஸ்ட் என்ன பத்தி எழுதணும்? வெயிட் ஆஃப் பிரிஞ்சால் மேம். வெரி குட். நெக்ஸ்ட் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்? வெயிட் ஆஃப் பிரிஞ்சால் எவ்வளோ வெயிட் இருக்கு பிரிஞ்சாலுக்கு பார்த்து சொல்லுங்க. 1/4 கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? என்ன சாரி பிரிஞ்சால் 3/4 தானே? சாரி பிரிஞ்சால் 3/4 கிலோகிராம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் ஆனியன் எவ்வளோ இருக்கு? வெயிட் ஆஃப் ஆனியன் நமக்கு 1/4 கிலோகிராம். கிளியர்? வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் வெயிட் பண்ண போறோம். சரிங்களா? டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்க்கு நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன். எதை பத்தி? இந்த டொமேட்டோஸ், பிரிஞ்சால் அண்ட் ஆனியனை வச்சு அடிஷன் பண்ண போறோம். சரிங்களா? பார்க்கலாங்களா? ஸோ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 1/2 பிளஸ் 3/4 பிளஸ் 1 into 1/4. ஓகே. இதுதான் நமக்கு அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னென்ன ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது? இது மிக்சடு ஃப்ராக்ஷன், இது ப்ராப்பர், இதுவும் மிக்சடு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதை சேஞ்ச் பண்ணி அப்புறமா தான் சால்வ் பண்ண முடியும். அப்படியே நமக்கு சால்வ் பண்ண முடியாது சம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணுவோம். போன சம்ஸ்லாம் நான் ப்ரீஃபாக போட்டிருப்பேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 2s are 6, 6 plus 1 7/2 plus 3/4 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? ஹோல் நம்பர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணா 4 1s are 4, 4 plus 1 5/4. இப்போ நம்ம என்ன பத்தி சால்வ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இந்த வந்து 7/2 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கா? ஸோ டினாமினேட்டரை 4 காமனாக எடுத்துட்டு இங்கே பாருங்க 3 plus 5 இது வந்து ஆட் பண்ணால் 6 7 8 8/4. இது வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியுமா?
கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 4 டேபிளால முடியும். 4 1s are 4, 4 2s are 8. அப்படி பண்ணிட்டோம்னா, நம்ம 4 டேபிளால நமக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? 7/2. இங்க டினாமினேட்டர் 2 இருக்கா? இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ மறுபடியும் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? அப்படியே எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நமக்கு 2 டேபிளையும் இது பாசிபிள் தானே? அப்போ என்ன வரும்? 2 2s are 2 4s are. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 7/2 plus 4/2. ஓகேவா? இப்போ நமக்கு இது 2 எல்சிஎம்மும் காமனா இருக்கா? ஸோ நமக்கு எல்சிஎம் 2ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு என்ன எழுதலாம்? 7 + 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 7 + 2 ஆட் பண்ணும்போது 11/2. இது வந்து நம்ம இம்ப்ராப்பர். ஸோ நம்ம இதை நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை தான் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? வெரி குட், டிவிஷன். 11 2ஆல டிவைட் பண்ணுவோம். how many times? 2 5s are 10. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது we get the remainder 1. இது என்ன நமக்கு? quotient. this is remainder. this is divisor. இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கூட நான் இதுலலாம் சொல்லியிருக்க போன சம்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல எல்லாம் டவுட் ஆயிடுச்சு, நாங்கள் போய் பார்த்துக்கோங்க. quotient into remainder by divisor. நம்ம quotient என்ன இருக்கு? 5. ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 by divisor என்ன இருக்கு? 2. அப்போ நம்மளுடைய யூனிட்ஸ் முக்கியம், கிலோகிராம். ஸோ நமக்கு சம்ஸ்ல எல்லாம் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்க லாஸ்ட் ஃபைனலாக எழுதும்போது நம்ம யூனிட்ஸா மென்ஷன் பண்ணணும். 5 into 1/2 கிலோகிராம். அப்போ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் கௌரி வாங்கியிருக்காங்க? 5.5 கிலோகிராம். ஸோ லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். டோட்டல் weight ஆஃப் வெஜிடேபிள் she bought. அதுல கொஸ்டின்லயே இருக்கு பாருங்க, லாஸ்ட் லைன். கொஸ்டின்ல லாஸ்ட் லைன் இருக்குங்களா? இங்க பாருங்க, டோட்டல் weight ஆஃப் வெஜிடபிள்ஸ் she bought-ன்னு அதுதான் எடுத்து எழுத போறோம். எதுவும் நான் தனியா புதுசாலாம் எதுவும் எழுதல, சரிங்களா? டோட்டல் weight ஆஃப் த வெஜிடேபிள் she bought-ன்னு கூட எழுதலாம். அப்படி இல்லைன்னா கௌரி பாட் கூட எழுதலாம். எவ்வளவு வாங்கியிருக்காங்க அவங்க? 5 into 5.5 கிலோகிராம். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சம் நெக்ஸ்ட் சம்ம பார்க்கலாங்களா? ஸோ வாங்க 8th சம்ம பார்க்கலாம். கொஸ்டினை பாருங்க. an oil tin contains 3/4 liters of oil, of which 2.5 liters of oil is used. How much oil is left over? இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. ஆயில் டின் கண்டைன்ஸ், ஒரு ஆயில் டின், ஃபுல் ஆயில் டினுடைய லிட்டர் எவ்வளோ இருக்கா? 3/4 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அதில் 3/4 லிட்டர்ல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களாம்? 2.5 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்ட அப்புறமா ஹவு மச் ஆயில் இஸ் லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர் அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மீதி எவ்வளோ ஆயில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ண போறோம், சரிங்களா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போறோம்? சப்ராக்ட். வெரி குட். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால வேர்டிங்ஸ் எழுதி தான் எழுதும். உங்கள் ஓன் வேர்டிங்ஸ் எழுதினாலும் கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 தான் டேர்ம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 7th சம் பார்க்கும்போது 3 கொடுத்துருக்காங்க, isn't it? ஸோ இதுல வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, ஆயில் டின்ஸ் கண்டைன்ஸ். நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டின்ஸ் கண்டைன்ஸ் இன் வேர்ட் ப்ராப்ளம் எழுதுறேன். நீங்கள் எப்படி கெப்பாசிட்டி ஆஃப் ஆயில் டின் கூட எழுதிக்கலாம். ஸோ 3 into 3/4 உங்களுடைய யூனிட் லிட்டர். லிட்டருக்கு ஷார்ட் ஃபார்ம் எல்லுன்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ ஆயில் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆயில் யூஸ்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 2.5 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஆயில் எவ்வளோ ஆயில் ரிமைனிங் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஓவர் ஆயிலிங் இருக்கும்போது நம்ம என்ன ஆப்ரேஷன்? லெஃப்ட் ஓவர்னா சப்ராக்ஷன். 3/4 minus 2 into 1/2. Okay. What fraction this is? Mixed fraction. We had to convert into improper fraction. Very good. How we had to convert? Denominator into whole number plus numerator. Very good, Kanna. So how to do? 4 3s are how much? 12. 12 plus 3, 15. 15/4 minus 2 2s are 4. 4 plus 1, 5/2. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் சேமா இருக்கா? டினாமினேட்டர் சேமா இருக்கா? சாரி, டினாமினேட்டர் சேமா இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம், isn't it? அப்போ என்ன பண்ணுவோம்? இது 2ஆல இங்க ரெண்டுத்தையும் பண்ணுவோம், 4ஆல இந்த டேர்மை பண்ணுவோம், சரிங்களா? அப்போ 15 into 2 divided by 4 into 2 minus
5 into 4 divided by 4 into 2. இப்போ பாருங்க 15 2 multiply பண்ணா what we have to get 30 by 4 2s are 8 minus 5 4s are how much we have to get 20 4 2s are 8. இப்போ நம்ம டினாமினேட்டர் செக் பண்ணுங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா அப்போ சேமா LCM 8 எடுத்துட்டு 30 minus 20 subtract பண்ணா we have to get what 10 by 8. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே கேன்சல் பண்ணலாமா 5 டேபிள் 2 டேபிள்ல கேன்சல் ஆகுமா how many times 2 5s are 10 2 4s are 8. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 5 by 4. நமக்கு ஆன்சர் எதுல இருக்கு fractions mixed fractions. So we had to 5 by 4 convert into a mixed fraction. What we had to do for that division 5 divided by 4 4 ones are 4 remainder subtract பண்ணும்போது we have to get 4. This is for remainder, this is our quotient, this is our divisor. Clear students? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குங்களா கோஷன்ட் எல்லா சம்ஸ்லும் நான் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது வரைக்கும் மனப்பாடம் ஆகியிருக்கணும் இந்த டேர்ம் கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசருங்கிறது கோஷன்ட் என்ன நமக்கு 1 ரிமைண்டர் என்ன 1 by 4 divisor unit is mass liter okay 1 by 4 liter தான் நமக்கு ரிமைண்டரா இருக்கு so how much of liter left over therefore 1 by 4 liter of oil is left over. இதுதான் நம்முடைய 8th stem. Clear students? என்ன குட்டீஸ் புரிஞ்சிச்சிங்களா 7th and 8th sum word problems நீங்க தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் என்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் என்னோட வீடியோ நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ எவ்வளவு லைக் பண்றீங்களோ அவ்வளோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகும் சரிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்